மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கா இல்ல பிரியங்கா பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்ற ஒரு வாரே சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கும்போது இப்போ பிரியங்கா அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஸ், எல்லாருக்கும் தெரியும் இப்போ பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அந்த மாதிரியான ஃபைட்லாம் போயிட்டு இருக்குது. பிரியங்காவை பத்தி மணிமேகலை எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இதுக்கு நிறைய ஆதரவுகள் வந்துட்டு இருக்குது. பிரியங்காவை எதிர்த்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த பிரச்சனை எதனால ஆரம்பிச்சது, இந்த சீசன் 5 ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதனால் வரைக்குமே குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்குமே மீடியா மேசன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப நீட்டா இருந்தது. அப்புறம் விஜய் டிவில இருந்து இந்த மீடியா மேசன் சன் டிவிக்கு போயிட்டாங்க. அங்க டாப் குக் டூப் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்த குக் வித் கோமாளில இருந்த நம்ம வெங்கடேஷ் பட், மோனிஷா, இவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க, சன் டிவிக்கு போயிட்டு அங்க நல்லா தான் ஷோ போயிட்டு இருக்கு. ஸோ அங்க போனதுனால இந்த குக் வித் கோமாளியை பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ எடுத்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய சீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பர் ஹிட். ஆனா இவங்களால இந்த குக் வித் கோமாளி ஷோவை ஹேண்டில் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் தான் எழுங்குது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்களேன், பட் சார் அங்க போயிட்டாரு, அதுக்கடுத்து நாஞ்சல் விஜயன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் குவிட் பண்றேன், எனக்கு இங்க மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது தொடர்ந்து இப்போ மணிமேகலையும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் மேலதான் தப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் எழும்புது. ஏன்னா இந்த மாதிரி 4 சீசன்ல இல்ல, இந்த 5வது சீசன்ல மட்டும் ஏன் இத்தனை குழப்பம், இத்தனை கான்ட்ரவர்சிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரியங்காக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்கள் எபிசோட்ஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேள்விகள்லாம் எழத்தான் செய்யுது. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பிரியங்கா வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கே மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளேன்ல இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பிரியங்காக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கடா, நான் என்னோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது குக் வித் கோமாளியோட இந்த சீசனுக்கான ஃபைனலிஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சுஜிதா தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரியங்கா செகண்ட், இர்ஃபான் தேர்டாக வந்திருக்காங்க. இப்போ வந்து வைல்ட் கார்டுக்கான போட்டிகள் நடக்க போது அடுத்த எபிசோடு. ஸோ இந்த 3 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த சண்டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் யார் இந்த டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.